பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல தனிப்பெரும்பான்மை. ஆனா காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மை கிடைக்கிற அளவுக்கு சீட்ல கூட போட்டி போடலையே. இல்லையே, நீங்க காங்கிரஸ் என்கிற கட்சி 30 ஆண்டுகள்ல ஏற்பட்ட அமைப்பு ரீதியான சரிவை சேர்த்து நம்ம பார்க்கணும். பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு காங்கிரஸ்குள்ள இருந்த பல வலதுசாரிகள் பிஜேபிக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு அது வரைக்கும் ஒரு பெரும்பான்மை கட்சியாக இருந்த காங்கிரஸ் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இந்துத்துவ அரசியல் வளர்ந்ததுக்கு பிறகு இங்க இருந்த வலதுசாரிகள் வெளியில போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பல மாநில கட்சிகளை காங்கிரஸ் உடைந்து இருக்கிறது. அப்ப அமைப்பு ரீதியாக காங்கிரஸ் கடந்த 30 ஆண்டுகள்ல ஒரு சரிவை சந்தித்து இருக்கிறது. அது அந்த உண்மையை நம்ம மறக்க கூடாது. அப்போ திருப்பி காங்கிரஸ் ஒரு இடதுசாரி பக்கம் சாய்ந்து அரசியல் செய்வதற்கு ஒரு காலகட்டம் தேவைப்படுகிறது. தலைவர் ராகுல் காந்தி அதை அறிக்கையில பதிவு பண்ணியிருப்பார். நாங்க இன்னைக்கு ஒரு சோசியலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு நோக்கி நகர்கிறோம் என்று பதிவு செய்கிறார். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் இன்று ஆட்சி அமைப்பதற்கோ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கோ லெஃப்ட் லீனிங்கா போறதுக்கு அடுத்து ஒரு 5 ஆண்டுகள் தேவைப்படும். நாங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கிறோம். பிஜேபி சரியான பாதையில போல அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பிஜேபியினுடைய உண்மையான சித்தாந்தங்களை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நிறைவேற்றவே முடியாது.